ஹாய் ஹலோ பிரைஸ்லா. இந்த புத்தாண்டு இயர் ஆஃப் டிஎம்சி, டி ஃபார் டச்சிங், எம் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன், சி ஃபார் சாம்பியன்ஷிப். இந்த புத்தாண்டில் இந்த 2025 இந்த டிஎம்சியை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன சம்பவம் மூலமாக நம்ம தியானிப்போம். இந்த மாதிரி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னன்னா, ரிச்சான ஒரு பர்சன் கையால், ஒரு நல்ல மோதிரெல்லாம் போட்டிருக்கிற ஒருத்தவங்க கையால் குட்டுப்பட்டாலும் அவங்க கையால் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதோட அர்த்தம் அது இல்லை. குட்டுப்பட்டாலும் அப்படின்னா தோற்றாலும் மோதுகிற கையால், மோதிர கை கிடையாது, மோதுகிற கையால், அதாவது தனக்கு ஈக்குவலான திறமையுள்ள வலிமையுள்ள ஒருத்தர்கிட்ட நம்ம குட்டுப்பட்டாலும் தவறில்லை, அதாவது தோற்று போனாலும் தவறில்லை. அதுதான் குட்டுப்பட்டாலும் மோதுகிற கையால் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி மோதிர கையால குட்டுப்பட்ட ஒரு ஆள் யாரு அப்படின்னா யாக்கோபு. யாக்கோபு ஏசா அவரோட அண்ணனோட சேஷ்ட புத்திர பாகத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கிட்டு போறப்ப, ஏசா துரத்தி வர்றப்ப இவர் தப்பிச்சு போய் அவருடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலிருந்து நிறைய வருஷங்கள் அங்கேயே வேலை செஞ்சு இப்போ நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டு 2 பரிவாரங்களோட திரும்பி வர்றாரு ஏசாவை பார்க்கறதுக்காக. இப்போ ஏசாவிட்ட நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விடுறாரு. கொடுத்து விட்டுட்டு கூட வந்த அவருடைய 2 மனைவிகள், வேலைக்காரிகள், 11 பிள்ளைங்கள், ஆடு மாடு ஒட்டகம், வெள்ளாடு கெடா, இது எல்லாத்தையும் 2ஆ பிரித்து தனித்தனியாக வச்சிருக்காரு. அப்புறம் இவங்க எல்லாத்தையும் யாப்போக்கு அப்படிங்கிற ஆறை கடக்க வச்சு அக்கறைப்படுத்திடுறாரு. யாக்கோபு மட்டும் அந்த யாப்போக்கு ஆற்றுக்கு இந்த பக்கத்திலேயே அப்படியே இருக்கிறாரு, தனியா இருக்கிறாரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் தான் இந்த மோதிர கையால குட்டுப்படுற சம்பவம். யாக்கோபு தனித்திருக்கிறப்ப ஒரு புருஷர் வர்றாரு. இது எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, விவிலியத்துல இது ஒரு ஆடவர் அப்படின்னு வருது. நார்மலா ஒரு புருஷர் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அது மாதிரி தேவ தூதன் என்றும் தேவ மனுஷன் என்றும் சில மொழிபெயர்ப்புகள் சொல்லுது. இவர் கூட ஃபைட் பண்றாரு. ஒரு ரெஸ்லிங் நடக்குது. இந்த WWE பார்த்துட்டு போல, வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட், நிறைய பேர் அப்படியே ரெஸ்லிங் பண்ணிட்டே இருப்பாங்க. பயங்கரமான பைல்வான் மாதிரி ஆட்கள்லாம் ரெஸ்லிங் பண்ணுவாங்க. நிறைய வியூவர்ஸ் சுற்றி இருந்து அதை பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அதை வின் பண்ணுறவங்களுக்கு சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு ரெஸ்லிங் இங்கே நடக்குது. யாருக்கு அப்படின்னா யாக்கோபுக்கும் இன்னொரு வலிமை வாய்ந்த ஒருவருக்கும் ரெஸ்லிங் நடக்குது. அப்போ ஆனால் இங்கே நோ வியூவர்ஸே இல்லை. ஏன்னா வியூவர்ஸ் எல்லாம் தான் அக்கறைப்படுத்தியாச்சுல. இங்கே வியூவர்ஸும் கிடையாது, நோ ரெஃப்ரியும் கிடையாது. இப்போ ஒரு ஸ்லீப் ஓவர் ரெஸ்லிங் நடக்குது. விடிய தூங்காம 2 பேரும் ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓவர் நைட் ரெஸ்லிங் நடக்குது. ரெஸ்லிங் டிரால முடிஞ்சிரும் போல இருக்கு, யாருமே ஜெயிக்கல. அப்ப அந்த யாக்கோபு கூட ரெஸ்லிங் பண்ண வந்தவர் என்ன பண்றாருன்னா, ஓகே ரெஸ்லிங்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு வர்ம கலையை கையில் எடுத்துடுறாரு. எப்படின்னா இப்படின்னு வச்சு டச் பண்ணா அங்க அட்டாக் ஆயிரும் இல்லையா, அது மாதிரி ஒரு வர்மக்கலையை கையில் எடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, யாக்கோபோட தொடைய தொடுறாரு. அந்த தொட நரம்பு என்ன ஆயிடுச்சு, சுளுக்கிடுச்சு. அப்போ விடிஞ்சிருச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் ஆசீர்வதித்தாலேயே நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னோடனே அவர் என்ன பண்றாரு, சுளுக்கு பிடிச்ச அந்த நொண்டி நடக்கிற அந்த யாக்கோபுவை ஆசீர்வதிச்சு அவருக்கு இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ இங்க அந்த மோதிர கையால குட்டுப்பட்ட ஒரு ஆள் யாரு அப்படின்னா, மோதிர கையால குட்டுப்பட்ட ஆள் யாக்கோபு. தன்னை விட வலிமையான திறமையான வலிமையுள்ள ஒருவரிடம் அவர் என்ன பண்றாரு, ரெஸ்லிங் பண்ணி அவர் தோற்று போறாரு. அந்த இடத்துல ஜெயிக்க முடியல ஃபர்ஸ்ட். ஆனாலும் என்ன பண்றாரு, அந்த சுலுக்கிட்டதுனால இவர் ஒரு குட்டுப்பட்டவரா இருக்கிறாரு. இதை தான் சங்கீதம் 141:5 இப்படி சொல்லப்படுது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த மோதிர கையால குட்டுப்பட்ட யாக்கோபுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா, எண்ணெய மாதிரி இருக்கு. எண்ணெய் மாதிரி ஒரு அபிஷேகம் அவர் மேல வருது. யாக்கோபு இஸ்ரவேலா அபிஷேகம் பண்ணப்பட்டு
வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரு. இந்த ரெஸ்லிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஒரு கெடா சண்டை மாதிரி தான் இருக்கு. இப்ப கெடா 2 ஆட்டு கெடாவெல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா வந்து சண்டை போடுறதெல்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி வந்துட்டு ஒரு கெடா சண்டை மாதிரி தான் இருக்கு. ஆனா இது படா சண்டை, பெரிய சண்டையா வந்து இருக்கு. இந்த ரெஸ்லிங்க்கு முன்னாடி வந்து யாக்கோபு எப்படி இருந்தாரு, ரெஸ்லிங்க்கு பின்னாடி யாக்கோபு எப்படி இருந்தார் அப்படின்னா, இப்போ பெத்தேல்ல வந்துட்டு யாக்கோபு ஃபர்ஸ்ட் வந்து ஈசாவா ஏமாத்திட்டு அவரோட ஆசீர்வாதத்தெல்லாம் வந்துட்டு பறிச்சுக்கிட்டு வர்றப்ப அந்த பெத்தேல்ல வந்துட்டு யாக்கோபு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னா பயந்து போய், மிகவும் பயந்து போய் வியாகுலப்பட்டு வெடவெடத்து வெலவெலத்து போன ஒரு ஆட்டுக்குட்டியா தான் வந்துட்டு அந்த இடத்துல இருக்காரு. அப்போ அவர் பார்த்த தரிசனத்துல தேவதூதர்கள் ஏறுறதையும் இறங்குறதையும் அவர் வந்து அந்த இடத்துல பாக்குறாரு. ஆனா வந்துட்டு அங்க வந்து நோ ஃபைட்டிங், ஜஸ்ட் வந்து வேடிக்கை பார்க்கிறவரா மட்டும்தான் வந்து இருக்கிறாரு. அந்த இடத்துல எந்த ஃபைட்டும் கிடையாது, நோ ஃபைட். ஆனா இப்ப வந்து கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்சேவும் யாக்கோபை எப்படி ஆக்கிட்டாருன்னா ஒரு கொம்பு சீவப்பட்ட ஒரு கெடா மாதிரி வந்து ஆக்கிட்டாரு. இப்ப இந்த ரெஸ்லிங்க்கு முன்னாடி யாக்கோபு எப்படி இருக்காருன்னா மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீயா நானா ஒரு கை பாத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தேவ மனுஷர் கூட போராடியும் அவரை ஜெயிக்க விடாதபடிக்கு ரொம்ப வந்துட்டு போராடுற நல்ல ஒரு கொம்பு சீவப்பட்ட ஒரு கடா மாதிரி தான் இந்த ரெஸ்லிங்க்கு முன்னாடி வந்து இருக்காரு. ஆனா ரெஸ்லிங்க்கு பின்னாடி வந்து அவர் எப்படி ஆயிடுறாருன்னா ஒரு நொண்டி ஆடு மாதிரி ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னா அந்த தொடச்சந்து என்ன ஆயிடுச்சு, இப்ப சுளுக்கிக்கிடுச்சு, அவரால் நடக்க முடியல, நொண்டி நடக்கிறாரு. ஆனா அவர் பெற்றுக்கிட்ட ஆசீர்வாதத்தினால ஆடுதான் நொண்டி ஆடு, ஆனா அவர் நடக்கிறது வந்து ராஜ நட, சிங்க நட. அதுக்கப்புறம் ரெஸ்லிங்க்கு முன்னாடி வந்து அதாவது பெத்தேலில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னா ஏசா பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றான், யாக்கோபு முன்னாடி ஓடுறான். இங்க பெனியேல் வரப்போது இந்த இடத்துல ஏசா முன்னாடி இருக்கான், யாக்கோபு பின்னாடி தனித்து இருக்கிறான். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஏசாவை பார்த்து பயப்படுற ஒரு ஆளாதான் வந்துட்டு மிகவும் பயந்து மிகவும் வியாகுலப்பட்ட ஒரு ஆளாதான் வந்துட்டு இந்த யாக்கோபு வந்து இருக்காரு. ஆனா அந்த ரெஸ்லிங்க்கு அப்புறம் தேவ மனுஷர் இவர் ஆசீர்வச்சதுக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்காருன்னா ஏசாவை தைரியமாக எதிர்கொள்ளும் ஒரு மனிதராக வந்து மாறிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கிறப்ப காலெல்லாம் நல்லா இருக்கு, இந்த ஆடுக்கு யாக்கோபு ஆடுக்கு காலெல்லாம் நல்லா இருக்கிறப்ப அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா 2 பரிவாரங்கள், ஆடுகள், மாடுகள், வெள்ளாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கிற ஒரு ஓனர், ஒரு ஃபாதர் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸா தான் அவர் இருக்கிறாரு. ஒரு பழைய ரைம்ஸ் வந்து இருக்கு. ஓல் மெக்டானல் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஃபார்ம் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட இதே மாதிரி வந்து யாக்கோப்கிட்ட இருக்கிற மாதிரியே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, குதிரை இந்த மாதிரி நிறைய இருக்கும். Old MacDonald had a farm, E-I-E-I-O, and on his farm he had some sheep, E-I-E-I-O, with Baba here and a Baba there, here a bob, there a bob, everywhere a bob, bob அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை இந்த மாதிரி சத்தங்கள் இருக்கிற ஒரு மந்தைகளுக்குள்ள இருக்கிற ரெஸ்லிங்க்கு முன்னாடி ஃபாதர் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸா இருக்காரு. ஆனா ரெஸ்லிங்க்கு பின்னாடி அவர் ஃபாதர் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது, ஃபாதர் ஆஃப் ஆல் நேஷன் வந்து யாக்கோபை ஃபாதர் ஆஃப் ஒன் நேஷனா வந்து ஆக்கிறாரு. ரெஸ்லிங்க்கு அப்புறம் நாடே இவர் பேர்ல வந்து என்ன ஆயிருது, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்ப ஓல் மெக்டானல் மாதிரி இருந்தவர் யாக்கோபு இப்ப எப்படி ஆயிட்டாரு, ஓல் மெக் இஸ்ரேலா வந்துட்டு ஆயிட்டாரு. கால்லாம் நல்லா இருக்கிறப்ப யாக்கோபு நிறைய இடத்துல கல்லை வந்து தூக்கி வச்சு தூணா மாத்தி அதுக்கு வந்துட்டு பலி செலுத்துற மாதிரி வந்து வேண்டிக்கிறாரு, பொருத்தனை செலுத்துற மாதிரி, தசமம் செலுத்துற மாதிரி வந்துட்டு எப்பயும் பலி செலுத்துகிற ஒரு ஆளா வந்துட்டு இருக்காரு. அப்பயும் வந்துட்டு ஆண்டவர் அதை ஏத்துக்கிறாரு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவர் நொண்டி நடக்கிறாரு. இந்த ஆடு எப்படி ஆயிடுச்சு, இப்போ நல்லா இருந்த யாக்கோபு ஆடு இப்ப வந்து நொண்டி ஆடா ஆயிருக்கு. யூஸ்வலா பழைய ஏற்பாட்டுல பேர்பட்ட பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னா பழுதானது, முடமானது, காயம் பட்டது இதெல்லாம் வந்துட்டு பலிகளாக ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 21 இருந்து 24 வரைக்கும் இந்த சம்பவத்தை நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப யாக்கோபு எப்படி இருக்காரு, அவர் வந்து நல்லா நடக்க முடியல, ஒரு நொண்டி நடக்கிற ஒரு நொண்டி ஆடு மாதிரி தான் இருக்காரு. ஆனா நறுங்குண்டதுமான பலிகளை ஏந்து தேவன் வந்து இங்க ஏற்றுக்கிறாரு. செப்பனியா 3:19, மீகா 4:6-7 இந்த மாதிரி வாசிக்கிறோம். அவர் நொண்டியானவனை
சேர்த்து ரட்சித்து மீதமான ஜனத்தை வைத்தார் அப்படின்னு சொல்லி. சவுலின் சந்ததியில் மீதமாக இருந்த நொண்டியான மேவிபோசேத்தை தாவீது சேர்த்து ரட்சித்து மீதமான ஜனமாக காத்து வைத்தது போல தாவீதின் குமாரனும் நொண்டியான யாக்கோபை சேர்த்து ரட்சித்து மீதமான ஜனமாக பாதுகாத்து வைக்கிறார். யாக்கோபின் மீதமான ஜனத்தை யாப்போக்கு ஆற்றுக்கு அந்த பக்கம் அக்கறைப்படுத்தி ஏசாவுக்கு தப்புவித்து இஸ்ரவேல் ஆக்கிடுறாரு. அப்ப இவர் எப்படி பண்றாருன்னா, யாக்கோபு தன்னையே ஒரு பலியை இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கொடுக்குறாரு. அந்த பலிபீடத்துக்கு ஏல் எல்லோஹே ஏல் எலோஹே ஏல் எலோஹே ஏல் எலோஹே உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பலிபீடம் கட்டி தன்னையே ஒரு பலியா செலுத்துறாரு. இஸ்ரவேல் என்பதற்கு ஹீப்ரூல நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய், சாம்பியன்ஷிப், நீ சாம்பியன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம் இஸ்ரவேல்னா ஹீப்ரூல. ஆனா அரபிக்ல என்ன மீனிங் இஸ்ரேல் அப்படின்னா சப்மிட் ஆர் சரண்டர். அந்த இடத்துல யாக்கோபு தன்னையே ஒரு ஆடாக ஏல் எல்லோஹே அப்படிங்கிறதுல ஒரு பலிபீடத்தை கட்டி தன்னையே ஒரு ஆடாக ஃபுல்லா சரண்டர் பண்ற, ஃபுல்லா சப்மிட் பண்ற ஒரு ஆடாக நம்ம யாக்கோபு அந்த இடத்துல பாக்குறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல ஒரு பண்டம் மாற்றுகிற மாதிரி ஒரு பேர் மாற்றம் நிகழுது. சண்டையில் தொடங்கிய போர் பெயர் சூட்டும் விழாவில் நிறைவடைகிறது. ஃபர்ஸ்ட் கடவுள் யாக்கோபுக்கு வைத்த பெயர் இஸ்ரவேல், சாம்பியன். செகண்ட் யாக்கோபு கடவுளுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அது என்னன்னா பெனியேல். அது இஸ்ரவேல், இது பெனியேல். ரெண்டுமே இல்லுன்னு முடியுது. பொதுவா அந்த வீடுங்கள்ல எல்லாம் கூட பிறந்தவங்க, அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறப்ப ஒன்று முதல் லெட்டர் ஒரே மாதிரி வர மாதிரி வைப்பாங்க, இல்லைன்னா கடைசி லெட்டர் ஒரே மாதிரி வர மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி இங்க இஸ்ரவேல், பெனியேல் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அப்போ பெனியேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை நான் முகமுகமாக பார்த்து உயிர் தப்பி பிழைத்தேன் அப்படிங்கிற மீனிங்ல யாக்கோபு கடவுளுக்கு பேர் வைக்கிறாரு. அப்ப போர்ல தொடங்கினது இங்க பேர்ல முடியுது. இந்த யாக்கோபு இஸ்ரவேலா மாறினது போல உங்களுக்கும் இந்த ஆண்டு பெயர் மாற்றம் நிகழும். புது பெயரால நீங்க அழைக்கப்படுவீர்கள், புது நாமத்தினால் நீங்கள் அறிமுகமாவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை நஷ்டம் என்று சொன்னவர்கள் லாபம் என்று சொல்லுவார்கள், உங்களை தரித்திரம் என்று சொன்னவர்கள் சுகசெல்வன் சுகசெல்வி என்று சொல்லுவார்கள், உங்களை பீடை என்று சொல்லியவர்கள் உங்களை பிரபுக்கள் என்று சொல்லுவார்கள், உங்களை வேஸ்ட் அப்படின்னு சொன்னவர்கள் உங்களை ஒர்த்து அப்படின்னு சொல்லுகிற காலங்கள் விரைவில் வருகிறது. இந்த யாக்கோபு நொண்டி நடந்தது போல நீங்களும் 2024 வரை யாரையெல்லாம் எதையெல்லாம் ஊன்றுகோலாக, ஆதரவு கோலாக, வாக்கராக, வாக்கிங் ஸ்டிக்காக அவங்களையே சார்ந்து அவங்க தயவிலே வாழ்ந்து அவங்க நிழலிலேயே பிழைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த 2025 ஆண்டு முதல் நொண்டி நடந்து கொண்டு அவர்களை பிடித்து கொண்டு இருந்த அந்த ஊன்றுகோள்களை எல்லாம் நீங்கள் இந்த ஆண்டில் தூக்கி எறிவீர்கள். இயேசுவின் நாமத்தினால தூக்கி எறிந்துட்டு உங்க சொந்த காலில் நிற்பீங்க. எப்படி காபிரியல் தூதன் தானியலை அவருடைய கால் ஊன்றி நிற்க செய்தது போல உங்களுக்கும் ஏஞ்சலிக் டச் வரும். இந்த ஆண்டில் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிகள் உங்களுக்கு நடக்கும். தேவ தூதர்களின் ஊழியங்கள் உங்கள் வாழ்வில் நடைபெறும். உங்களை தேவ தூதர்கள் தானியலை போல சொந்த காலில் ஊன்றி நிற்கும்படி உங்களை தூக்கி நிறுத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினால அது அப்படி நடக்கும். நீங்கள் சொந்த காலில் நின்று மதிலையும் தாண்டுவீர்கள், மலையையும் தாண்டுவீர்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், ஒரு சப்பானி தேவாலயத்தோடைய வாசல்ல உட்கார்ந்து இருக்கான். பேதுரு அவனுடைய வலது கையை பிடிச்சு அவனை தூக்கி விட்டப்ப பிறவியிலேயே சப்பானி இருந்தவன் எழுந்து நடந்து குதித்து எழுந்து நடந்து ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்ப நடக்க முடியாம நொண்டியா இருந்த ஒரு சப்பானி நடந்து என்ன பண்ணா, அவன் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இந்த ஆண்டும் யாரெல்லாம் உங்க வீடுகள்ல நடக்க முடியாமல் அல்லது சப்பானிகளாக, அது எந்த விதத்திலேயாவது, அதாவது பேரலைஸ்டா, அது மென்டலி பேரலைஸ்டா இருக்கலாம், இல்ல பிசிக்கலி பேரலைஸ்டா இருக்கலாம், அல்லது ஸ்பிரிச்சுவலி
பேரலைஸ்டா இருக்கலாம், ஏதோ விதத்துல மூவ் பண்ண முடியாதபடி ஒரு சப்பானி மாதிரி அநேக வருஷங்களாக உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அவர்கள் இனி எழுந்து குதித்து எழும்பி தவ்வி என்ன பண்ணுவாங்க, பிரவேசிப்பார்கள், தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பார்கள். யாரெல்லாம் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க மாட்டேன்னு சொன்னவர்கள் இந்த ஆண்டு பிரவேசிப்பார்கள் இயேசுவின் நாமத்தினால. அப்படி தேவனுடைய தொடுதல் வரும்போது அவர்கள் எழுந்து வேலைகளுக்குள் பிரவேசிப்பார்கள், வியாபாரத்துக்குள் பிரவேசிப்பார்கள், ஊழியத்துக்குள் பிரவேசிப்பார்கள். ஆமென். முடவன் மானை போல கெம்பீரிப்பான் என்று எழுதியிருக்கிறதுபடி நீங்களும் இனி நொண்டி நடந்து கொண்டிருந்த நீங்களும் இனி மானை போல கெம்பீரிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவார். செங்கோல்கள் உங்களுக்கு முன்பாக நீட்டப்படும், தைல கொம்புகள் நிரப்பப்படும், அபிஷேக தைலங்கள் ஊற்றப்படும், கொம்பு தேன்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இப்படி இயேசு ஒருவரை பிடித்து தூக்கி விடும்போது சும்மா நடந்து மட்டும் போக மாட்டீங்க, செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் இந்த ஆண்டில். ஆமென். 2 நாளாகமும் 3:12 பார்க்கிறோம். அந்த கேருபீன்களோட செட்டைகள் எப்படி இருக்குமா, இந்த பக்கம் 5 முழம் அந்த பக்கம் 5 முழம் அப்படி இருக்குமா. ஒரு பக்கத்து செட்டையை அசைச்சா அது அந்த ஆலய சுவரை போய் தொடுமா. இன்னொரு பக்க செட்டையை அசைச்சா அது அடுத்த கேர்பினோட செட்டையை தொடுமா. அப்படி வலது புறமும் இடது புறமும் நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்பி இடங்கொண்டு பெருகுவீர்கள். ஆமென். எவ்வளவுதான் சப்பானியா ஊனமா மொடமா நடக்க முடியாதபடி இருந்தாலும் தேவனுடைய தொடுதல் உங்களிடத்தில் வரும்போது குந்தி நடந்தவர்கள் குதித்து எழும் ஆக்ட் நடக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் மாதிரி உங்களை குறித்து நடபடிகள் எழுதப்படும் இந்த ஆண்டில். ஆக்ட்ஸ் உங்களை குறித்து எழுதப்படும். எங்க போனாலும் எதை செஞ்சாலும் ஒரு கட்டையில முட்டுற மாதிரி, தோத்து போற மாதிரி, குட்டுப்படுற மாதிரி, நொண்டி நடக்கிற மாதிரி அப்படின்னு இருக்குதா? இந்த ஆண்டு இயர் ஆஃப் சாம்பியன்ஷிப். எப்படி இஸ்ரவேல் சாம்பியன் ஆனது போல நீங்களும் சாம்பியன் ஆவீர்கள். அநேக சாம்பியன் பட்டங்கள் உங்களிடத்தில் வரும். நீங்க எப்படி அழைக்கப்படுவீங்கன்னா சாம்பியன் என்று அழைக்கப்படுவீர்கள். இதுவரை நொண்டி நடந்ததால் உண்டான நையாண்டி பேச்சுகள் அகல்கிறது. நைய புடைத்த உங்கள் மேல் நெய்யாய் ஆசீர்வாதம் பொழிய போகிறது. யாக்கோபு எப்படி அந்த தேவனுடைய தொடுதலை உணர்ந்தாரோ அதுபோல இந்த வருடம் அநேக தரம் அநேக தருணங்களில் நீங்கள் தேவ தூதர்களின் தொடுதல்களையும் தேவ தொடுதலையும் உணர்வீர்கள். யாக்கோபு இஸ்ரவேலான கதையிலிருந்து கிடைத்த கதையின் நீதி என்ன அப்படின்னா, என்னதான் குட்டுப்பட்டாலும் தோத்தாலும் நொண்டி நடந்தாலும் தேவ தொடுதல் வரும்போது ஆசீர்வாதம் கொட்டென்று கொட்டும். இந்த உலகத்துல பாருங்களேன், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு விரல்ல காயம் பட்டிருக்கு, ஊண்டா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, புண்ணு விரல பிடிச்சால வலிக்கிறது தெரியும், மற்ற விரல பிடிச்சா எப்படி வலிக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்க தொட்டா எங்க வலிக்கும் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும். ஆனா எங்க தொட்டா எங்க சரியாகும் அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். இப்ப யாக்கோபோட தொடைய தொட்டப்ப இஸ்ரவேல் ஆனார். ஆதாமுடைய விலா எலும்ப தொட்டப்ப ஏவாள் வந்தாள். பர்திமேயோட கண்ணை தொட்டப்ப பார்வை கிடைத்தது. பேச முடியாதவனுடைய நாக்கை தொட்டப்ப கொன்னைவாய் சரியானது. செவிலருடைய காதை தொட்டபோது காது திறந்தது. கூன் முதுகை தொட்டபோது கூன் மறைந்தது. சூம்பின கையுடையவனை தொட்டபோது கை நேரானது. மோசையை அபிஷேகித்த போது மோசையோட மந்த நாவு மகிமையானது. எரேமியாவோட வாயை தொட்டபோது அதற்குள் தேவ வார்த்தையில் வைக்கப்பட்டது. ஏசேயாவினுடைய வாயை தொட்டபோது அந்த அசுத்த உதடு அகன்றது, சுத்த உதடு வந்தது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தது. அன்னாளுடைய கற்பத்தை தொட்டபோது கற்பம் திறந்தது. எலியாவை தொட்டபோது எழுப்புதல் வந்தது. சாபமான சிலுவையை இயேசு தொட்டபோது அது புனிதமானது. பாடையை தொட்டபோது ஜீவன் வந்தது. குஷ்டரோகியை தொட்டபோது குஷ்டரோகம் நீங்கினது. தானியலோட உதடுகளை தொட்டபோது அவருக்கு வெளிப்பாடு வந்தது. இந்த தானியல்ல மட்டும் ஒரு 5 வாட்டி தேவன் தொட்டார், தேவதூதன் தொட்டார், கால் ஊன்றி நிற்கும்படி செய்தார்
அப்படின்னு தானியேல் 8:18, 9:21, 10:10, 10:16, 10:18 இதுல எல்லாம் படிக்கிறோம். தூதர் அவரை தொட்டாரு, நிற்க வச்சாரு, அவர் திடப்படுத்தினார் அப்படின்னு. அப்ப யாக்கோபாவது பரவாயில்ல, தேவ மனுஷர் தொட்டப்போ சுழுக்க மட்டும் தான் எஞ்சி நடந்துட்டாரு, நொண்டியா நடந்துட்டாரு. ஆனா தானியேல் தேவ தூதர்களும் தேவ சாயலான மனிதர்களும் தொடும்போது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, என்னுடைய மூட்டு புரண்டது, பலனற்று போனேன், மூச்சற்று போனேன், பேச்சற்று போனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தேவ தூதர்களுடைய தொடுதலும் தேவ மனிதர்களுடைய தொடுதலும் உங்கள் மேல் வரும்போது அது மிகவும் பயங்கரமாக இருக்கும், மிகவும் மகிமையாக இருக்கும். யாக்கோபுடைய மந்தையை தொட்டபோது அது 2 பரிவாரங்கள் ஆனது. துன்பம் தொட்ட யோபுவை தேவ கை தொட்ட போது பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டு இரட்டிப்பான நன்மை வந்தது. பேதுருவோட மாமியை தொட்ட போது காய்ச்சல் நீங்கினது. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இயேசு தொட்ட போது அது இயேசுவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறினது. சீஷர்களுடைய கால்களை தொட்ட போது அவர்கள் அப்போஸ்தலர் ஆனார்கள், புனிதர்கள் ஆனார்கள், அற்புதங்கள் செய்தார்கள். இப்படி ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, ஆதி முதலேவும் மனிதர்களை தொட்டு பேசுகிற, அவர் டைரக்டா தொடுவாரு, இல்ல கர்த்தரை அனுப்புவாரு, தேவ மனிதர்களை அனுப்புவாரு, தேவ தூதர்களை அனுப்புவாரு. இப்படி தொட்டு பேசுகிற ஆண்டவரா இருக்கிறாரு. அவர் கதை இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ராஜா இருப்பாரு, அவருக்கு ஒரு ஆசை, அவை ஒரு வரம் கேட்டப்ப நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, அவை எதெல்லாம் தொட்டானோ அதெல்லாம் பொண்ணாகும். அதே மாதிரி இயேசு தொடுகிற எல்லாமே பொண்ணாகும். இயேசு தொட்டால் சுகம், இயேசு தொட்டால் ஆசீர்வாதம், இயேசு தொட்டால் நன்மை, இயேசு தொட்டால் கிருபை, இயேசு தொட்டால் தயவு, இரக்கம், சமாதானம், வளர்ச்சி, மலர்ச்சி, மகிழ்ச்சி, இப்படின்னு சொல்லிட்டே போலாம். சிறுபிள்ளைகளை இயேசு தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டுல சிறுபிள்ளைகள் இருந்தா நீங்க இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய சின்ன பிள்ளைங்களை, எங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களை ஆண்டவரே இயேசுவை நீங்க தொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் அவர்களை தொடுவார், அவர்கள் படிப்பை தொடுவார், அவர்களுடைய தலைமுறையையும் தொடுவார். உங்க வீட்டுல டீனேஜ்ல இருக்க பசங்க இருக்காங்கன்னா அவங்களை இப்படி சொல்லுங்க, உங்களுக்கு குமாரரையும் உங்க குமாரத்திகளையும் இயேசு தொடுவார். வாலிப பசங்களை அவர்கிட்ட கொடுக்குறப்ப குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்களுடைய வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு தொடுறப்ப கர்த்தர் இவ்விதமா ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு உங்களுடைய மகனும் மகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இயேசுவின் நாமத்தினால. சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ஆண்டில் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அபரிவிதமான தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வெளிப்படும். ஆமேன். அதற்கப்புறம் வாலிப பிள்ளைகளுடைய வேலை, தொழில், வியாபாரம், திருமணங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். இயேசு கற்பத்தை தொடும்போது பிள்ளை பேறு உண்டாகும். உங்கள் வருமானத்தை தொடும்போது அந்த வருமானம் பெருகும். கல்லா பெட்டியை தொடும்போது கல்லா கட்டும், லாபம் பெருகும். காணிக்கை பெட்டியை தொடும்போது 30, 60, 100 அது பெருகும், விருத்தியாகும், வர்த்திக்கும். உங்களுடைய பேரை தொடும்போது பேரை பெருமைப்படுத்துவார். எப்படி இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சிந்தாம செதறாம அப்படியே அள்ளிக்கிட்ட ஆள் யாருன்னா இந்த யாக்கோபு தான். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி யாக்கோபை இஸ்ரவேலா மாத்தி, இஸ்ரவேல் அப்படிங்கிற பேர்ல ஒரு நாடே இருக்கு. அப்படி அவர் பேரை என்ன பண்ணிட்டாரு, பெருமைப்படுத்துவார். உங்கள் பேரையும் இயேசு இந்த ஆண்டு தொடுவார். நீங்கள் பிரபலம் ஆவீர்கள். உங்களுடைய பெயர்கள் பெருமைப்படும், உங்களுடைய பெயர்கள் பிரபலமாகும். இயேசு உங்களை தொடும்போது, உங்கள் பெயரை தொடும்போது நீங்கள் செலிபிரிட்டி ஆவீர்கள். ஆமென். இப்படி இயேசு உங்களுடைய ஊழியங்களை தொடட்டும், உங்களுடைய சபையை தொடட்டும், உங்களுடைய குடும்பத்தை தொடட்டும், உங்களுடைய நிலங்கள், உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய சம்பத்துக்கள், உங்களுடைய ஐஸ்வர்யங்கள், உங்களுடைய பணங்கள், உங்களுடைய வருமானங்கள், கணவன் மனைவி உறவுகள் எல்லாத்தையும் இயேசு இந்த ஆண்டு தொடுவாராக. பேதுரு சொன்ன மாதிரி என் கால்களை மட்டும் இல்ல முழுமையா கழுவுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளும் இந்த ஆண்டு இப்படி சொல்லுவோம், எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் இயேசு தொடட்டும். நம்மளுடைய சரீரத்தை கொடுக்கும் போது ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி நம்மளுடைய வியாதிகளை எல்லாம் நம்மளை விட்டு நீக்குவார். ஆமென். உங்களுடைய ஆவியில எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி உங்கள் நினைவுகளால் நடப்பீர்கள்னு எலியா கேட்ட மாதிரி நான் உங்களை கேட்கிறேன். எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள், இதை பண்ணவா, இதை வேண்டாமா, இதை செய்யவா வேண்டாமா, போகவா போக வேண்டாமா அப்படின்னு
நீங்க நினைக்காதீங்க. 2025 நீங்க போங்க, செய்யுங்க, திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்களுடைய ஆத்துமால, உங்களுடைய இருதயத்துல பழைய ஆண்டுல, கடந்த ஆண்டுல நடந்ததையே நினைச்சு அந்த நிகழ்ச்சியவை நினைச்சு நொண்டி நொந்து போகாம, நொண்டி அதுக்குள்ளேயே உழன்று கொண்டிருந்த நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். இப்படி ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல இயேசு தொடும்பொழுது அதில் விடுதலை உண்டாகும், நோய்கள் குணமாகும், செழிப்பும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் நன்மையும் கிருபையும் உண்டாகி அது உங்களை தொடரும். ஆமென். கடந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு இயர் ஆஃப் ரெஸ்லிங்கா இருந்திருக்கலாம். ஒரே போராட்டம், குடும்பத்துக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, நகைக்காக, பணத்துக்காக, நிலத்துக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக போராடி இருந்த காலங்கள் போய்விட்டது. கடந்த ஆண்டு வரை போராட்டமா இருந்த காரியங்களில் டச் வரும். இந்த ஆண்டு இயர் ஆஃப் டச். தேவனுடைய தொடுதல் உங்கள் மேல் வரும். அவருடைய டச் உங்கள் மேல் வரும் பொழுது அது டார்ச் அடிச்ச மாதிரி இருக்கும். அது உங்களுடைய கால்களுக்கு தீபமும் உங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கும். தேவனுடைய டச் வரும்போது அது டார்ச்சாக மாறி உங்களுக்கு இதுவரை தெரியாத வழிகளை அது கண்டுபிடித்து கொடுக்கும். இதுவரை உங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் விஷயங்களும் காரியங்களும் உங்களுக்கு தென்படும். ஆமென். அப்படி தேவனுடைய தொடுதல் வரும்போது இயர் ஆஃப் மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதாவது இதுவரை நடக்காத காரியங்கள் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை நடக்காத திருமணம் நடக்கும். இதுவரை நடக்காத பிள்ளை பேறு நடக்கும். இதுவரை அடைபடாத கடன் அடைபடும். இதுவரை குடும்பத்தில் கிடைக்காத சமாதானம் கிடைக்கும். இதுவரை கிடைக்காத வேலை, வியாபாரம், தொழில் இது இனி வாய்க்கும். இதுவரை நடக்காத சுகப்பிரசவம் நடக்கும். கிரகப்பிரவேசம் நடக்கும் இந்த ஆண்டில். யாக்கோபுக்கு முதல் 7 வருஷம் நடக்காதது, இரண்டாம் 7 வருஷம் நடக்காதது, அடுத்தடுத்த வருஷங்கள் நடக்காதது, தேவனுடைய தொடுதல் வரும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகி இரு பரிவாரங்களோடு சேர்த்து சகல ஆசீர்வாதங்களையும், அவரை எலோகேன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் வீடு கட்டி கொட்டாரம் போட்டு கூடாரம் போட்டு பலிபீடமும் கட்டி அதற்கு எலோகே அப்படின்னு பேர் வச்சாரு. அது மாதிரி ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம், செழிப்பின் மேல் செழிப்பு, சுகத்தின் மேல் சுகம் உண்டாகி மேனிஃபெஸ்ட் ஆகி இந்த ஆண்டில் நீங்கள் சாம்பியன் ஆவீர்கள். எப்படி காடோட ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கிறப்ப, அவரோட ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கிறப்ப, ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறப்ப, அந்த கம்பேனியன்ஷிப்ல இருக்கிறப்ப சாம்பியன்ஷிப் ஈஸியா வந்துடும். எப்பயுமே மேன் ஆஃப் காட் மேன் ஆஃப் த மேட்ச் ஆக, ஆட்ட நாயகனாக மாதிரி சாம்பியன் ஆகிறது ரொம்பவே ஈஸியான காரியம். ஸோ இந்த 2025 புதிய ஆண்டு நம்மளுக்கு இயர் ஆஃப் டிஎம்சி ஆக இருக்க போது. இயர் ஆஃப் டச்சிங், இயர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், இயர் ஆஃப் சாம்பியன்ஷிப். யாக்கோபை உதாரணமா வச்சு நம்ம இதெல்லாம் தியானிச்சோம். நம்ம இப்போ ஜெபிப்போம். இயேசுவே சோஸ்திரம், பிதாவே சோஸ்திரம், பரிசுத்த ஆவியானவரை சோஸ்திரம். இயேசப்பா, இந்த வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு அனுப்பி இருக்கிறதுக்காக சோஸ்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது, அது நீர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறதுபடி ஆண்டவரே, இந்த டிஎம்சியை இவருடைய வாழ்க்கையில பேசுகிறேன். ஆண்டவரே, தவனமுள்ள ஆத்துமாவின் மேலும் தாகமுள்ள ஆத்துமாவின் மேலும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். ஆண்டவரே, ஏக்கத்தோடும் ஆண்டவரே அநேக விருப்பங்களோடும் ஏக்கங்களோடும் இந்த ஆண்டை எதிர்கொள்ளும் ஆண்டவரை இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டில் ஆண்டவர் உம்முடைய தொடுதல் இவர்களுக்குள்ளும், இவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தொடுவதோடு மட்டுமல்லாமல் இவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஆண்டவரை மொத்த சந்ததியையும் ஆண்டவரை அது தொடட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. இவர்கள் ஆண்டவரை பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டு ஆண்டவரை இவருடைய தொடுதல்கள் மூலமாக அநேகர் இவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பது மூலமாக, இவர்களை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது போல ஆண்டவரை
இவரை நீங்கள் தொடும்போது இவர்கள் போய் அநேகர் மேல் கை வைக்கும் போது அநேகர்கள் சுகப்படுவார்கள். இது சுகத்தின் ஆண்டாக மாறுவதாக இந்த தொடுதலை நீர் அனுப்பி இருக்கிறீர். தேவ தூதர்களின் தொடுதல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வருகிறதுக்காக சோஸ்திரம். இந்த ஏஞ்சலிக் டச் நிறைய பேர் ஆண்டவரை தேவ மனுஷர்கள் அனுபவித்து இருக்கிறாங்க. அது மாதிரி ஆண்டவரை ஏஞ்சலிக் டச் ஆண்டவரை இந்த வாரத்துல, இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல ஆண்டவரை நாங்கள் உணர வேண்டும். இயேசுவின் நாமத்தினால தேவ மனிதர்களுடைய தொடுதல் எங்களுக்குள்ள வரும்போது ஆவியானவருடைய தொடுதலை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவரை நீங்கள் எங்களோடு பேசுகிற ஆண்டவர். ஆண்டவரை ஒரு ஹெவி பிளெஸிங்கை நாங்கள் பேசுகிறோம். அது பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்களே நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல, நீர் ஈசாக்கு கொடுத்தது போல, நீர் யாக்கோபுக்கு கொடுத்தது போல ஆண்டவரை அந்த மாதிரி ஒரு ஹெவி பிளெஸிங்க, யாக்கோபின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பேசுகிறோம். இவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை எதுலெல்லாம் இவங்க குறைவுபட்டு இருக்கிறார்களோ, எதுலெல்லாம் ஆண்டவரை நொண்டி நொண்டி இனி போக முடியாதபடி, நடக்கக்கூடாதபடி, கடக்கக்கூடாதபடி ஆண்டவரை நொண்டி அடித்து கொண்டு ஆண்டவரை இருக்கால்கள் ஆண்டவரை ஊன்றி நிற்க முடியாதபடி அது தள்ளாடி கொண்டு இருக்கிற ஆண்டவரை முழங்கால்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை தொடுவீராக. உடைய தயவுள்ள கரம் இப்பொழுது தொடுவதாக. தேவனுடைய தொடுதலையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் இந்த வேளையில கர்த்தாவை நீர் இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கும் இந்த வேளையில பிரசன்னத்தை ஆண்டவர் இவர்கள் உணர்கிற தயவுக்காக சோஸ்திரம். உடைய பிரசன்ஸ் ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை அனுபவிக்கிற தயவுக்காக சோஸ்திரம். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆண்டவரை நீர் பட்சபாதம் இல்லாதவர். யாக்கோபுக்கு ஆசீர்வதித்து எங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. யாக்கோபு வெறும் கையும் கோலுமாக யோர்தானை கடந்த போது அவனை மிகவும் பழுக பண்ணி பெருக பண்ணி ஆண்டவரே யாக்கோபோடு இருந்த தேவன், யாக்கோபை இஸ்ரவேலாக பெயர் மாற்றம் செய்தவர். ஆண்டவர் இப்பொழுது எங்களுக்கு ஒரு பெயர் மாற்றம் நீர் அனுப்புவீராக. ஒரு பெயரை மாற்றி ஆண்டவரை, எங்களுடைய பெயரை மாற்றி ஆண்டவரை அது மகிமையான பெயராக, அது அடைமொழி எங்களுக்குள்ள ஆண்டவரை வரட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் எங்களுடைய பேரை ஆண்டவரை நீங்க பெருமைப்படுத்த போற தயவுக்காக சோத்திரம். எங்களுடைய பேருக்கு முன்பாகவும் பின்பாகவும் ஆண்டவரை அநேக பட்டங்களும் ஆண்டவரை அநேக அடைமொழிகளும் அநேக பேர்களும் ஆண்டவரை புகழாரங்களும் எங்களுக்கு சூட்டப்பட போற தயவுக்காக சோத்திரம். எங்களுடைய நாட்கள்ல ஆண்டவரை இந்த பேரை நீங்க பெருமைப்படுத்த போற தயவுக்காக சோத்திரம். ஒரு ஹெவியான பிளெஸிங் ஆண்டவரை யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் நாங்க பேசுகிறோம். யாக்கோபு வீடு கட்டி கொட்டாரம் போட்டு கூடாரம் போட்டு பலிபீடங்களை கட்டினது போல ஆண்டவரை நாங்களும் வீடுகளை கட்டுவோமாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆலயங்களை கட்டுவதற்கு கொடுப்போமாக. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஒரு மகிமையின் ஆண்டாக கர்த்தாவை நீங்க விளங்க பண்ண போற தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை அந்த டச் எங்களுக்குள்ள வரும்பொழுது ஆண்டவரை இதுவரை நடக்காத காரியங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும். இதுவரை நடக்காத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவரை நாங்கள் அந்த சாம்பியன் ஆவோமாக. எல்லா சாம்பியன்ஷிப்பும் எங்களுக்கு வரட்டும். எதெல்லாம் நாங்க தோத்தோமோ இயேசுவின் நாமத்தினால கடந்த ஆண்டுல எதுலெல்லாம் தோத்தார்களோ அதுல எல்லாத்திலையும் ஜெயிப்பார்களாக. அதே விஷயத்துல ஆண்டவரே அவர்கள் ஜெயிப்பார்களாக. ஈசாக்கு அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலனடைந்தது போல இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவரை இவர்களுக்கு சாம்பியன் பட்டம் சூட்டுகிறீர். நீர் ஜீவ கிரீடத்தை இவர்களுக்கு தரிப்பிக்கிறீர். புது நாமத்தை இவர்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவர் நீர் காரியத்தை இவர்களோடு இருந்து நடப்பிக்கிறீர். அப்படி ஆண்டவரை செய்யும்படி ஒரு தூதரை கர்த்தாவை இப்பொழுது நீங்கள் அனுப்புகிறதுக்காக சோஸ்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். நான் உனக்கு ஆயத்தம் பண்ணினதை உன் கண் காணவும் இல்லை, உன் காது கேட்கவும் இல்லை, உன் இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. அது மாதிரி ஆண்டவரை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாங்கள் சுதந்திரிக்கும்படி ஆண்டவரை ஒரு தூதனை இப்பொழுது எங்களுக்கு முன்பாக அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை நாங்கள் தூதர்களை ஏறுவது இறங்குவது மட்டும் பார்க்க கூடாது. இந்த ஆண்டுல தேவ தூதர்களுடைய தொடுதல்களை கர்த்தாவை நாங்கள் இந்த ஆண்டு அனுபவிப்போமாக. ஆண்டவரை உம்முடைய டச் எங்களுக்கு டார்ச்சாக மாறுவதாக. ஏலோகியாக ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம் உம்மை. ஆண்டவரை இந்த ஆண்டு உம்மிடத்திலிருந்து இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை ஒரு வாக்கு தத்தம் அல்ல, ஒரு வார்த்தை அல்ல, ஒரு தரிசனம் அல்ல, ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல, 3 தீர்க்க தரிசனங்களை 3 வார்த்தைகளை கர்த்தாவை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை இந்த இயர் ஆஃப் டச், இயர் ஆஃப் மேனிஃபெஸ்ட், இயர் ஆஃப் சாம்பியன் ஆண்டவரை எங்களுக்குள்ள வருவதாக. ஆண்டவரை இது அப்படியே ஆகும். இந்த ஆண்டு
மிகவும் மகிமையின் ஆண்டாக, சுகத்தின் ஆண்டாக, செழிப்பின் ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக, சந்தோஷத்தின் ஆண்டாக ஆண்டவரே இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி 3 ஆசீர்வாதங்களையும் 3 தரிசனங்களையும் கர்த்தாவே நீர் இப்பொழுது அனுப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இது இவருடைய வாழ்வில் ஆண்டவரை மேனிஃபெஸ்ட் ஆகி இவர்கள் சாம்பியன் ஆகி விட்டு கொடுக்காதவராலே நாங்கள் வெற்றி கொடி கட்டுவோமாக. இந்த ஆண்டில் நீர் அனுப்பின வார்த்தைகளுக்காக, நீர் அனுப்பின தரிசனங்களுக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழுகாது என்று எழுதியிருக்கிறதுபடி ஒன்றும் தரையிலே விழுகாதபடிக்கு ஆண்டவர் இவர்கள் தலை மேலே அதை வைக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த வார்த்தைகளை இவர்கள் சுமந்து யாக்கோபை போல ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை ஒவ்வொரு மாதமும் இவர்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து சுமந்து ஆண்டவர் இவர்கள் சாம்பியன் ஆவார்களாக. இந்த ஆண்டை ஓடி முடிக்கும் போது ஆண்டவர் இவர்கள் சாம்பியன் பட்டங்கள் இவர்களுக்கு கிடைப்பதாக, வெற்றிகள் ஆண்டவர் இவர்களை தொடுவதாக, வெற்றி வாகை சூடப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். மிகவும் அருமையாக ஆண்டவரை நீர் எங்களை நேசிக்கிறபடியால், உம்முடைய கண்களில் ஆண்டவர் எங்களுக்கு தயவு கிடைத்தபடியினால் சோஸ்திரம். ஆண்டவர் உம்முடைய பார்வைக்கு மிகவும் அருமையானவர்களாக எங்களை எண்ணி இந்த வார்த்தைகளை கர்த்தாவை நீர் கொடுத்ததுக்காக சோத்திரம். ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிறீர், நீர் நடத்துவீர், நீர் எப்படியே ஆசீர்வதிப்பீர். ஆண்டவர் நீர் சொன்னதை நீர் செய்து முடிப்பீர். இயேசுவின் நாமத்தினால இந்த தருணத்திற்காக சோஸ்திரம், இந்த வார்த்தைக்காக சோஸ்திரம். ஆண்டவரை இவர்களை கேட்க பண்ணின தயவுக்காக சோஸ்திரம். இவர்கள் ஆண்டவரை இந்த வார்த்தைகள் இவர்களுக்குள்ளாக போய் அது 30, 60, 100 ஆண்டவரை பழுகி பெருகட்டும். அநேகத்தில் ஆண்டவரை இவர்களை ஆசீர்வதிங்க, அநேகத்துக்கு அதிபதியாக வைங்க, அநேக விஷயங்கள் ஆண்டவரை இவர்களை பெற்றுக்கொள்ளட்டும், சுதந்திரிக்கட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆண்டு மிகவும் சந்தோஷமான ஆண்டாக இருக்க போவதற்காக சோஸ்திரம். இந்த இயர் ஆஃப் டிஎம்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் இதை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேலும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2025. God bless you all. Thank you.